Hi, hello guys. Very good morning. I hope you're all doing well. This is Jagan from Soundsons Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் அண்ட் கோல்டு இதெல்லாம் ப்ரீவியஸ் மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே போக போகுது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். சரி, யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு 4 ஹவரில் பை ட்ரெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓவராலாக நமக்கு 4 ஹவரில் பை ட்ரெண்ட் இருக்குது. ஸோ டெய்லியில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? எங்கன்னா இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான், மிட்டிகேட் அதாவது வீக்லியில். ஓகேங்களா? இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு இப்போ நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த வீக்லி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணனால நமக்கு டெய்லி வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இதை எரேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ டெய்லி வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. ஸோ எதுக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை மிட்டிகேஷனில் இருக்கக்கூடிய செல் ஆர்டர்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. செல் ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு செல் வந்து திரும்பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வீக்லி சப்ளைவை விட 4 ஹவரில் நம்ம எடுத்திருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை பவர் கம்மி, வீக்கு. ஓகேங்களா? ஸோ வீக்லியை விட நம்ம எடுத்திருக்கிற 4 ஹவர் வந்து வீக்கு தான். ஓகேங்களா? வீக்குனா ரொம்ப வந்து பவர் இல்லாதது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மனசில் வச்சுட்டு என்ட்ரிஸ் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போது வீக்லியோட சப்ளை கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வீக்லியோட சப்ளை கண்ட்ரோலு. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு ஒரு புல் பேக்கை கொடுத்து இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம 4 ஹவரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிஓஎஸ், அப்புறம் நமக்கு இந்த லோன்றது வந்து சோச். ஓகேங்களா? ஆமாம் தானே? ஸோ பிஓஎஸ் அண்ட் கீழே சோச். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எஸ்எம்சி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த டிமாண்டில் பை வந்து இருக்குது. ஆமாம் தானே? இந்த டிமாண்டில் வந்து பை வந்து இருக்குது. ஆனால் நமக்கு டெய்லியில், அதாவது வீக்லியில் நமக்கு சப்ளை கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? சப்ளை கண்ட்ரோல். டெய்லியில் சோச் பண்ண கீழே வந்துட்டுருக்கான். புரியுதுங்களா? மறுபடியும் காட்டுறேன். சார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கிங்ஸ்லாம் எனக்கு வந்து வேணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது வீக்லியில் வந்துட்டோம். ஓகேங்களா? வீக்லியில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை மிட்டிகேட். ஓகேங்களா? அப்போது டெய்லியில் நமக்கு இந்த ஹையை எடுத்து இந்த லோவை எடுக்க வந்துட்டு இருக்கான் டெய்லியில். ஆமாம் தானே? டெய்லியில் இந்த லோ எடுக்க வந்துட்டு இருக்கான். ஸோ இது வந்து சோச்சு. நம்ம 4 ஹவரில் இங்கே வந்து ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து பை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட சப்ளை மிட்டிகேஷனுக்கு இது ஒர்க் ஆகாது. இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த டிமாண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து நம்ம என்ட்ரி வந்து போனோம். ப்ராஃபிட்டும் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து டாக்குமெண்ட் வீடியோ பார்ட் 2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வந்து போயிருக்கோம். இப்போது ஹீரோ ஹிஸ்ட்ரியில் இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கானா, பிஓஎஸ் பண்ணிவிட்டு இங்கே சோஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கே சோஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டுருக்கான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நமக்கு இந்த ஹையை எடுத்திருக்கான். இந்த ஹையை எடுத்திருக்கான். இங்கே இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான்.
ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். இந்த லோவை பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே, நமக்கு இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு கேரக்டரை வந்து என்ன பண்ணுறான், ஷிஃப்ட் பண்ணுறான். புரியுதுங்களா? இங்கே பிஓஎஸ் பண்ணுறான், இங்கே ஸ்வீப் பண்ணுறான். ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு இனிமேல் பை தான் போக போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், டிமாண்டை வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நல்லா வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்துருச்சு. இது வந்து சோச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹையும் வந்து நம்ம சோச்சாக எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ஹை வந்து பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹைலி வேலிடு மேலே போகிறதுக்கு. ஸோ இது வந்து 2மே வந்து சோச்சாக வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது இது வந்து பிஓஎஸா, இது வந்து பிஓஎஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இது வந்து பிஓஎஸாக வந்து இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஹை வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஹை வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட ஹை. ஓகேங்களா? வீக்லியோட ஹை வந்து பிரேக் ஆயிருக்கு. இப்போது வீக்லியோட ஹை பிரேக் ஆனதுக்கு இது வந்து பிஓஎஸ்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிஓஎஸ் கிடையாது, சோச். ஸோ சோச்சா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீக்லியோட ஹை வந்து பிரேக் ஆனதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக இருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பிஓஎஸ். ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சோச், அவ்வளோதானே? இது சோச்சு. அப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இது வந்து நமக்கு சோச். இந்த இருக்கக்கூடிய இங்கே இந்த சின்ன சின்ன ஹைஸ் எல்லாம் விட்டுருங்க, எடுக்க வேணாம். ஸோ இதை வந்து ஒரு ஃபுல்லாக கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போது இங்கே சோச் நடந்ததுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும்னா கீழே வந்து சம்வேர் டிமாண்ட்லேருந்து மேலே போகணும். இதுதான் வந்து மூமெண்ட். அப்போது கீழே இருந்து மேலே போகணுன்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரணும், அதானே? இப்போ ப்ரைஸ் மேலே இருக்குன்னா கீழே வரணும், அதுக்கப்புறம் மேலே போகணும். அப்போது ப்ரைஸ் வந்து இப்போது மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரப்போகுது. ஓகேங்களா? வீக்லிக்கு உள்ளே இருக்க டைம் ஃப்ரேமில் எல்லாத்துலேயும் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரப்போகுது. ஸோ இதில் வந்து நமக்கு வீக்லி சப்ளை வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிடுச்சு. டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு கிட்ட வந்துட்டான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனுக்கு கிட்ட வந்துட்டான். ஸோ பிஓஎஸ் பண்ணால் சோச் பண்ணியிருக்கான். சோச் பண்ணலை, டிமாண்டுக்கு வந்திருக்கான். நெக்ஸ்ட்டு சோச் பண்ண போகிறான். ஓகேங்களா? சோச் பண்ண போகிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கெல்லாம் இப்போ ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம சோச் பண்ண போகிறோம் அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம், பை என்ட்ரி போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் இப்படி சோச் பண்ணிட்டான் அப்படின்னா இது எல்லாமே மேனுவல் இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? இது எல்லாமே மேனுவல் இன்டிஸ்மெண்ட். அப்போது மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டாக வந்துடும். மேலே இருக்கக்கூடிய சப்ளை நமக்கு செல்லுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இங்கே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் சோச் பண்ணிவிட்டு சப்ளைலேருந்து கீழே வருவான். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம், மார்க்கெட் இப்போ வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் 4 ஹவரில். மார்க்கெட் இந்த டிமாண்டில் ரியாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கான். இப்போது ரியாக்ஷன் இப்போ 4 ஹவரில் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு இங்கே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ளிப்பு ஒர்க் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக ஃப்ளிப்பு இருந்தால் ஃப்ளிப்பு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து சோச் இன்னும் நடக்கலை. சோச் நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோச் நடக்கும்போது நமக்கு இந்த ஃப்ளிப்பு ஒர்க் ஆகும். இந்த ஃப்ளிப்பு ஒர்க் ஆகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வரணும். டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக வரணும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இப்போது ஹிடனில் ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ இது ஃப்ளிப் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடும். அப்போ இந்த ஃப்ளிப்புக்கு வந்தானா ஒரு ரியாக்ஷன் பண்ணி ஃப்ளிப்பை வந்து என்ன பண்ணிடுவான், ஃப்ளிப் பண்ணிடுவான். ஃப்ளிப்பே வந்து பிரேக் பண்ணிடுவான். ஓகேங்களா? அதனால நமக்கு இந்த டிமாண்ட் மிட்டிகேட் ஆகாமல்
ஃபெயில் பண்ணிட்டு வந்தானா இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? செல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இது ஒரு மூமெண்ட். இப்போது நமக்கு சோச் வந்து பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லோ இருக்குது. இங்கே வந்து நமக்கு சோச் வந்து நடக்குது. சோச் நடந்துருச்சுன்னா சோச்சுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னா ரீடெஸ்ட் வந்து நடக்கணும். ஓகேங்களா? சோச் நடந்துருச்சுன்னா அப்படியே கீழேயே போக மாட்டான். நமக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் நல்ல வந்து ஒரு செல்லிங் வந்து போகும். அப்போது ரீடெஸ்ட் நடக்கிறதுனா கீழே வந்த மார்க்கெட் மேலே போகணும். ஓகேங்களா? அப்போது மேலே போகிறதுக்கு இந்த டிமாண்டை யூஸ் பண்ணிக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த டிமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். இங்கே எங்கேயுமே சப்ளை இல்லை. இருக்கிற ஒரே ஒரு சப்ளை இது மட்டும்தான். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்க சப்ளை மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த சப்ளை வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் கீழே விழும். ஓகேங்களா? அதுக்குன்னு இந்த டிமாண்டில் போயிட்டு நம்ம டைரெக்டாக பை பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் நமக்கு எஸ்எல் வந்து வாங்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் பவர் கம்மி. அப்போது இந்த டிமாண்டில் கன்ஃபார்ம் பண்ண வச்சு நம்மளை எஸ்எல் ட்ரிகர் பண்ண வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும். இந்த மாதிரி நடக்கும். இல்லைனா இந்த டிமாண்டில் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிமாண்டில் மோஸ்ட்லி என்ட்ரி அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி என்ட்ரி போகணும் அப்படின்னா 1:5, 3 இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அப்படி எஸ்எம்சி உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கரெக்டான என்ட்ரி எடுத்துட்டீங்க. செஷன்ஸ் வச்சு கரெக்டான என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். எஸ்எம்சி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா. பிகினர் லெவலுக்கு பண்ணக்கூடாது. சப்ளையில் தான் நம்ம வந்து செல் வந்து பண்ணணும். டிமாண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா டிமாண்ட் வந்து கவுண்டர். சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது, ப்ரோவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். செஷன்ஸ் எல்லாமே பார்த்து லிக்விடிட்டி ஹண்ட் எல்லாமே பார்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ என்னோடய டாக்குமெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எஸ்எம்சி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படிலாம் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சப்ளை. இந்த 4 ஹவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. இப்போ ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குன்னா முன்னாடியே நமக்கு ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கும். முன்னாடியே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்னோடய டாக்குமெண்ட் வீடியோஸ்லாம். ஸோ முன்னாடியே ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் அந்த ரீஃபைன்மெண்ட் வேலிட். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீஃபைன்மெண்ட். எதுக்கு இதை எடுத்தீங்க? இங்கே சின்னதாக இருக்குது, இதை ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே இந்த ஒரு சப்ளையில் பின் பண்ணிவிட்டு இப்படி போவான் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சப்ளை அப்படின்றனால இது ரெண்டுத்தையும் சேர்த்தியே நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம எடுக்கலாம். எப்படி கன்ஃபர்மேஷன் தான் பார்த்து போகிறோம். டைரக்ட் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, நோ இஷ்யூ. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கூட இது சேர்த்தி போட்டு உள்ளே வந்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணி செல் வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் பேசுகிறது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தால் மறுபடியும் கூட வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கன்வே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சோர்ஜ் பண்ணோன்னா டிமாண்டுக்கு வந்தோன்னா டிமாண்டில் கன்ஃபார்ம் பாருங்கள். சப்ளைக்கு போவான். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். நமக்கு டிமாண்ட்லேருந்து மேலே போன உடனே நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்க்கு புதுசுனா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் நான் போட்டுட்டு இருக்கிற இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்குது, ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கற்றுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நல்ல கான்செப்டோட வரேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.